இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு சுட சுட சாதம், சூப்பரான பூசணிக்காய் சாம்பார், இது வாழைக்காய் வறுவல். இதில் பூண்டு, சோம்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இது பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் பெரட்டிட்டு எண்ணெயை காய வச்சு அப்படியே அள்ளி போட்டு வறுத்தது. நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வறுவல் சாம்பாருக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும், தயிருக்கும் பொருத்தமாக இருக்கும். இது வெண்டைக்காய் பொரியல், வெங்காயம் தக்காளி போட்டு சோம்பு போட்டு தாளித்து மிளகாய்த்தூள் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் பொரியல். இது கெட்டியான தயிர். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மத்தியானம் சாப்பாடு இதுதாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தேன். இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 மணி ஆணுச்சு. அப்புறம் கூட்டி தள்ளி விளக்கி கழுவி எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு நமக்கு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு பேர் வீட்டில் சும்மா இருக்கிறோங்கிற பேர் தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ தான் நான் உட்கார்றேன். காலையிலேருந்து உட்காரக்கூட இல்லைங்க. இப்போ தான் 12 மணி ஆகுது. இப்போ தான் உட்கார்றேன். இடுப்பெல்லாம் அவ்வளோ வலிக்குது. ஆனால் நமக்கு வீட்டில் கிடைக்கிற பேர் வீட்டில் சும்மா இருக்கிறோம். கூட்டுறது நம்ம, விளக்குறது நம்ம, மாவாட்டுறது நம்ம, சட்னி அரைக்கிறது நம்ம. அது வீட்டில் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரைண்டர் தான் மாவாட்டு தான், மிக்ஸி தான் சட்னி அரைக்கி தான். அந்த நேரத்துக்கு கரெக்டாக மாவுக்கு தண்ணி ஊற்றணும், அள்ளணும், எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் கிரைண்டர் ஆட்டி அதுவே கொட்டி கரைச்சி வச்சிருமா. இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிது பேர். ஒவ்வொரு நாள் புரிஞ்சுக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் புரியாமல் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? நம்ம வாங்கி வந்த வரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.